பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று எழுத சொல்லியிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய துக்கத்தை விட்டு எழுந்து நம் மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இங்கே சொல்லப்பட்ட வேத வசனப்படி மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நார்மன் என்கிற மனிதர் மிகவும் அரிய வகைய வியாதியினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள், இந்த வியாதியை குணமாக்கவே முடியாது, இது ஒரு அரிய வகை வியாதி, இதற்கு மருந்து இல்லை என்று சொல்லி அவரிடத்திலே சொல்லிவிட்டார். உடனே இந்த நார்மன் என்கிற மனிதர் அந்த மருத்துவமனை விட்டு வெளியே வந்தார். தன்னுடைய வியாதியை குறித்து சிந்திப்பதை விட்டுவிட்டு தன்னுடைய உடலில் எதிர்மறையான விளைவுகளை, அதாவது அந்த அந்த வியாதியை குறித்து நம்ம சிந்திக்கும்போது அது நம்முடைய உடலில் எதிர்மறையான விளைவை உண்டு பண்ணிவிடும். எனவே அந்த வியாதியை பற்றி நாம் சிந்திக்காமல் அதற்கு மாறாக நம்ம என்ன செய்ய வேண்டும், மனமகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முடிவு செய்தார். எனவே அவர் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்த பிற்பாடு தன்னுடைய வேதனைகள்லாம் மறந்துவிட்டு மனம் விட்டு சிரிக்க ஆரம்பித்தார். சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தார். மனமகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்தார். அவர் அன்றைக்கு ஒரு முதல் நாளில் அவர் சந்தோஷமாய் மனம் விட்டு சிரித்து விட்டு ஒரு 10 நிமிஷம் சிரித்து விட்டு அவர் சந்தோஷமாய் அவர் தன்னுடைய படுக்கைக்கு போனார். அதுவரைக்கும் தூக்கம் இல்லாமல், அந்த வியாதியின் வலியினால் தூக்கம் இல்லாமல் இருந்த அந்த நபர் மனம் விட்டு சிரித்து விட்டு சந்தோஷத்தோடு கூட அவர் வாய் விட்டு சிரித்து விட்டு தன்னுடைய படுக்கையில் போய் தூங்கும் பொழுது அவர் நன்றாக தூங்க ஆரம்பித்தார். எனவே அவர் தொடர்ந்து அந்த பயிற்சியை செய்தார். மனமகிழ்ச்சியோடு கூட இருக்க ஆரம்பித்தார். தன்னுடைய வியாதியை குறித்து அவர் ஒருபோதும் சிந்திக்க ஆரம்பிக்கவே இல்லை. தன்னுடைய வியாதியை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. மாறாக அவர் சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடு கூட இருந்தபடினால் படிப்படியாக அந்த வியாதியிலிருந்து அவர் குணமடைந்து இறுதியில் பார்த்திங்கன்னா அவரை பரிசோதித்த பிற்பாடு அவர் பரிபூர்ண குணமடைந்து விட்டார். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர்கிட்ட பேட்டி கேட்கும்போது அவர் சொன்னார், நான் என்னுடைய வியாதியை குறித்து சிந்திக்காமல், அதை குறித்து கவலைப்படாமல் நான் சந்தோஷமாக இருந்தபடினால், வாய்விட்டு, அதாவது மனம் விட்டு சிரித்து கொண்டு நான் வாழ்ந்தபடினால் எனக்கு அந்த வியாதி மாறிவிட்டது சொல்லுகிறார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, இனி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய வியாதிகளையும் நாம் நினைத்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் விடுவிக்கப்பட முடியாது. அந்த பலவீனங்கள், அந்த வியாதிகளை நாம் நினைத்து கொண்டிருப்போமானால், கஷ்டங்களையும் மன பாரங்களையும் நினைத்து கொண்டிருப்போமானால் அது நமக்கு மீண்டும் அதிகரிக்க தொடங்குமே தவிர குறைய ஆரம்பிக்காது. எனவே நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய வியாதிகளையும் குறித்து நம்ம சிந்திக்காமல், அதை குறித்து கவலைப்படாமல் நம்ம மனமகிழ்ச்சியாக இருப்போம். அல்லேலூயா. ஆபகு தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசித்து பார்த்திங்கன்னா, அந்த புத்தகத்தில் தன்னுடைய நஷ்டத்திலும் இழப்பிலும் தேவனுக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பேன் என்று அவர் தீர்மானம் எடுத்தார். அவர் சொல்கிறாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிய மரத்தின் பலனற்று போனாலும், வயல்வெளிகளிலே தானியம் விளைவியாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் பலனற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்றார். ஆமென். என்னை இரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். 1 சாமுவேல் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்னாள் என்கிற பெண் குழந்தை இல்லாமல் இருக்கிறார். அவளுடைய சக்களத்தின் பலினால் அவளை துக்கப்படுத்துகிறார், அவளை வேதனைப்படுத்துகிறார். அவள் அந்த துக்கத்தெல்லாம் உதறி தள்ளிவிட்டு தேவனுடைய ஆலயத்தில் போய் மனங்கசந்து அழுது ஜெபிக்க ஆரம்பித்தாள். தேவனிடத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டு அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கலை, அவள் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக எழுந்து வந்தாள். ஆண்டவளை கடாட்சித்தார். அன்னாள் நல்ல குழந்தை பாக்கியத்தை பெற்று அவள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாறினாள். எனவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய பிரச்சனைகளையும் நினைத்து கொண்டே இருந்தால் அது நீங்கவே நீங்காது, அது அதிகரிக்கத்தான் செய்யும். அதற்கு பதில் கர்த்தருக்குள் நம்மை மனமகிழ்ச்சியாய் காத்து கொண்டால் அதுவே நமக்கு மிகப்பெரிய பலனாய் மாறிவிடும், அமைந்துவிடும். எனவே நம்முடைய சீக்கிரத்தில் நம்முடைய வியாதிகளும் வேதனைகளும் நீங்கும். கர்த்தர் நம்மை சுகப்படுத்துவார், நம்முடைய கஷ்டங்களை மாற்றுவார்,
கடன் பிரச்சனையோடு கூட இருக்கலாம், துன்பத்தோடு கூட இருக்கலாம். இதெல்லாம் மாறும். நம்ம சந்தோஷமாக இருப்போம், மனமகிழ்ச்சியாக இருப்போம். இந்த 10வது மாதம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமென். எனவே நீங்கள் எந்த காரியத்தை குறித்து துக்கப்படாதீங்க, எதை குறித்து நீங்கள் வேதனைப்படாதீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், மனமகிழ்ச்சியாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி இருப்பதே நம்முடைய பலன் என்ற வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வியாதிகளையும் பலவீனங்களையும் கடன் பாரங்களையும் இக்கட்டான சூழ்நிலையும் குறித்து கவலைப்படாமல் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் bless யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.